எப்படி வாழ்கிறோம் என்பதை உணர்த்துகிற விதமாக நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவதற்கு, நம்முடைய இருதயத்தில் பலன் கொண்டு நாம் கிறிஸ்துவின் ஜனமாக ஜீவிப்பதற்கு, கிறிஸ்துவையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற நாம் கிறிஸ்துவையே இன்னும் அதிகமாக என்ன பண்ண வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவையே நாம் இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும். இந்த வருடம் தொடங்கி நமக்கு 6 மாதங்கள் தேவன் வெற்றியாய் கறக்க கிருபை செய்தார். இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற நாம் இந்த புதிய வாழ்வுக்குள்ள, இந்த புதிய நாளுக்குள்ள புறப்பட்டு நாம் எதிர்வருகிற ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நாம் இந்த ஆசீர்வாதங்களில், இந்த தேவன் கொடுக்க போகிற செல்வங்களில் நாம் நிலைத்திருக்கும்படியாக அதை பிடித்து கொண்டு தேவன் கொடுக்கிற வாசலின் வழியாக உள் பிரவேசிப்பவராக, எபிரேயரில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தேவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய வாசலானது, புதிய வழியானது தேவனை விசுவாசிக்கிற, தேவனை எப்படி நம்ப வேண்டும் என்றால், எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்றால், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால், சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்கிறவருடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். முழுமையாக தேவனை நம்புகிறவருடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவர்களே அவருங்க 22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் எப்படி தேவனை தொழுது கொள்ள வர வேண்டும் என்றால், எப்படி தேவனை நீங்கள் விசுவாசிக்க மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், 10ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், நீங்க சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நீங்க என்ன கடவுமா? சேரக்கடவும். இங்கு சொல்லப்படுகிறது, நீங்க சுத்த இருதயத்தோடு மட்டுமல்லாமல் முழுமையான விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணணுமா? தேவனை தேட கடவுள். நம்ம சுத்த இருதயத்தோடு முழுமையான விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஆசீர்வாதத்தை தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் தேடின வாழ்க்கையில், இதுவரைக்கும் நான் மாறின பாதங்களில், வருடங்களிலே கிடைக்காத ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் சுகந்தரித்துக் கொள்வதற்கு 20ஆம் வசனத்தை மறுபடியுமாக வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகப்படியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க நமக்கு பெரிய ஆசாரியர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதனால நாம் எப்படி நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், துர்மனசாட்சி நீங்கி நம்ம சுத்த இருதயத்தோடு, முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு, அவருக்காக நாம் நிலைத்திருக்கிற
ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு வாழ்க்கையில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்ம சரீரத்தை சுத்தமாக நாம் வாழும்போது தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 23ஆம் வசனத்தை நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இருக்கிறதுனால் அசையில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நீங்க எப்படி இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில அசையில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் வைத்து இருக்கிற நம்பிக்கை, நாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிற காலத்தில் என்ன பண்ணோமா இருக்கவங்க கூடாதா? அசையாமல் உறுதியோடு நாம் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்க கடவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய நம்பிக்கை தான் இங்கே உலகர் சொல்லுவாங்க, உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, யானைக்கு என்னவா இருக்கிறதா? தும்பிக்கையாக இருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும். நீ இதை செய்வ, இது உன்னால் சாத்தியமாகும், இந்த காரியம் உன்னால் ஜெயப்பட முடியும், இந்த வாழ்க்கையில் எனக்கு உயர்வு கிடைக்கும், இருக்கிற பிரயாசத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நீ பிரித்து கொண்டு வாழ் மகனே, வாழ் சகோதரியே என்று அநேக ஞானமுள்ளவர்கள், பலனுள்ளவர்கள், சத்துவமுள்ளவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, நீ ஒருபோதும் அசையாமல் தேவன் மேல் நீ நம்பிக்கையாக இருந்த என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் அசையாமல், ஒருபோதும் சந்தேகப்படாமல், ஒருபோதும் நாம் சிந்தித்து புலப்ப நிலையில் இல்லாமல் நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம் என்றால், கர்த்தரையே நோக்கி காத்து இருந்தோம் என்றால், கர்த்தரையே நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், அவர் நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை எல்லாவற்றையும் என்னவாக்குவாரா? நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்ம நம்பிக்கையை, இந்த உலக மனிதர்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை, என்னுடைய நண்பனுக்காக நான் இதை செய்வான்னு நம்புகிறேன், என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எல்லாம் எனக்கு பிரியமானதை செய்வார்கள் என்று நம்புகிறேன், என் கூட வேலை செய்கிறவர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள் என்று நம்புகிறேன், என்னுடைய நெய்பர் எனக்கு ஏதாவது தேவை ஏற்படும் போது, என்னுடைய பலவீனத்தின் நேரத்தில் நான் ஏதாவது காரியங்களில் சிக்கிக்கொள்ளும் போது எனக்கு உதவி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று அநேக விதமான நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நண்பர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்மளுக்கு தெரிந்தவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். இன்னும் அதிகமாக பார்க்கணும் என்றால், நமக்கு தெரியாத ஜனங்கள் மேலே கூட இன்றைக்கு தான் நம்ம அவரை சந்தித்திருப்போம். அவருடைய வாழ்க்கையில் யாருன்னு தெரிந்திருக்காரு, அவருடைய பின் வாழ்க்கையை பற்றி தெரிந்திருக்காரு, அவருடைய முன் வாழ்க்கையை பற்றி, வரப்போகிற வாழ்க்கை, அவங்க சூழ்நிலையை பற்றி தெரிந்திருக்காது. அவர்கள் மேலே நம்ம என்ன வைக்கிறோம்? நம்பிக்கை வைக்கிறோம், முழு நம்பிக்கை வைக்கிறோம். அவரை நம்பி நம்ம எல்லாத்தையும் சொல்லுறோம், ஷேர் பண்ணுகிறோம், அவருக்கு இடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படியேப்பட்ட நம்பிக்கையை நாம் இந்த உலக மனிதர்கள் மேலே நாம் வைக்கும்போது, நம்மளை உருவாக்கினவர், நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை காண்கின்றவர், நம்மளை நடத்தி செல்கிறவர், நம்மளை உயர்த்துகிறவர், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளோடு இருக்கும்போது அவர் மேலே நாம் எப்படி நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக காரியங்களில் இருக்கிற எல்லா நம்பிக்கையும் பார்க்கிலும், எல்லா காரியங்களிலும் பார்க்கிலும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மேலே, நம்மளை சிருஷ்டித்தவர் மேலே, நம்மளை உருவாக்கினவர் மேலே நாம் இன்னும் அதிகமான நம்பிக்கையும் சுத்த
இருதயத்தோடும் முழு விசுவாசத்தோடும் நாம் அவரை தேடும்போது அவர் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்பிக்கையை அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை, அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற பலனை, அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற தாளந்துகளை, அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் எப்படியோடு வாழ வேண்டுமா? விசுவாசத்தின் நம்பிக்கையை பெற்று நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில குறைவின் நேரத்தில் நமக்கு பயமே இருக்கு. நம்ம நொறுக்கப்படும் போது நமக்கு பயமே இருக்கு. நம்மளை ஒதுக்கி வைக்கும்போது நமக்கு பயமே இருக்கு. நம்ம தள்ளப்படும் போது நமக்கு பயமே இருக்கு. ஏனென்றால் அவர் மேலே நாம் நம்பிக்கையை வைக்கும்போது இங்கே அழகான ஒரு வசனம் இருக்கிறது. தேவன் என்ன பண்ணுகிறாரா? தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாட்டுகிறார். தேவன் என்ன பண்ணுகிறாரா? இந்த உலக மனிதர்கள் யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்களோ, இவர்களால் இந்த காரியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்களோ, அவரையெல்லாம் தேவன் என்ன பண்ணுகிறாரா? செலக்ட் பண்ணுகிறார். உடைந்த பாத்திரத்தை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத ஜனங்களை தான் சகோதர சகோதரிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களை தான் தேறினவர்களாக, அவர்களை தான் ராஜாவாக, அவர்களை தான் அதிபதிகளாக தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அவருடைய சிநேகித, அவர்களுடைய நண்பர், அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவர்களுடைய சிநேகித, அவர்களுடைய உடன்பிறப்பு சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? ஒதுக்கி வைக்கிறார்கள். அவர்களை பார்க்கிலும் தேவன் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. வருங்காலத்தில் அந்த தேசத்தில் பஞ்சம் வரும்போது இந்த ஜனங்கள், அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் யோசேப்புக்கு முன்பாக வந்து, எங்களுக்கு பஞ்சத்தில் இருக்கிறோம், எங்களால் முடியாமல் இருக்கிறோம். யோசேப்பின் தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றி இருக்கிறார். யோசேப்புக்கு இது ஒரு தரிசனம். என்ன தரிசனம்னா, யோசேப்பு நடுவில் இருப்பாரா, அவரை துத்தியாய் இருக்கிற எல்லா ஜனங்களையும் இவரை பணிந்து கொள்வார்கள் என்று யோசேப்பின் தரிசனம். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் பணிந்து கொள்வார்கள் என்று தரிசனம். அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு, விற்கப்பட்ட யோசேப்பு, இந்த யோசேப்பு சிறையில் பாடுபட்ட யோசேப்பு, அந்த யோசேப்பை தேவன் உயர்த்தினார் என்றால் உங்களையும் என்னையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த யோசேப்புக்கு விசுவாசம் எங்கே இருந்தது? கர்த்தர் மேலே இருந்தது. இந்த யோசேப்புக்கு விசுவாசம், நம்பிக்கை யாரிடத்தில் இருந்தது, யாரிடத்தில் காணப்பட்டது என்றால் கர்த்தர் மேலே காணப்பட்டது. அந்த கர்த்தர் மேலே வைத்திருந்த விசுவாசத்தினால தான் யோசேப்பு உயர்த்தப்பட்டார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது எப்படி ராஜாவாய் மாறி, சவுலால் துரத்தப்பட்ட தாவீது, கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடின சவுலை பார்க்கிலும் தாவீது அநேக தேசங்களை ஆளும்படியாக தேவன் என்ன பண்ணினாரா? உண்மை உள்ள, விசுவாசத்தின் உள்ள, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஜனங்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் சிங்கங்களின் வாய்களையும் கரதைகளின் வாய்களையும் கிழிக்கும்படியாக என்ன கொடுத்திருக்கிறார்? பலன் கொடுத்தார், சத்துவத்தை கொடுத்தார்.
யுத்தங்களை அநேக யுத்தங்களில் ஜெயத்தை பெறும்படியாகவும் தாவீதோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாவீதோடு இருந்தது. கர்த்தருடைய கரம் தாவீதோடு இருந்தது. சரிதான். இந்த தாவீதும் கர்த்தரை விடாமல் பிரித்து கொண்டார். அல்லேலூயா. இந்த தாவீது தேவனை விடாமல் பிரித்ததுனால தான் யுத்தத்துக்கு போகும்போதும் யுத்தத்தில் இருந்து வரும்போதும் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரை முன்வைத்தார். கர்த்தரை முன்வைத்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருந்தார். கர்த்தர் மேலே விசுவாசமாயிருந்தார். கர்த்தரையே எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்படிதான் தாவீது உயர்ந்த ராஜாவாய் மாறி கர்த்தருக்கு மிகவும் பிரியமுள்ளவனாய் மாறி கர்த்தருக்கு மிகவும் நெருங்கின நண்பனாக மாறினார் இந்த தாவீது. நாமும் அப்படியாக தேவனுக்கு உகந்த பாத்திரமாக கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்றால் இந்த தாவீதை போல யோசேப்பை போல நாம் கர்த்தரையே நம்பி கர்த்தருக்காய் காத்திருந்து அவர் உண்டாக்க போகிற வாழ்வை வாழ சுகந்தரித்து கொள்வ நாம் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. அப்படி நாம் ஆயத்தமாகணும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சுத்த இருதயம் வேண்டும், முழுமையான விசுவாசம் வேண்டும், கர்த்தர் மேலே நம் பற்றுதல் இருக்க வேண்டும். அப்படி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருக்கும்போது 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலேயே மேலும் அன்பு நற்கிரிகளுக்கும் இங்க அன்பு நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்பட்டு ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவரை கவனித்து 25 சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சம்பித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நீங்க எவ்வளவுலாம் ஜனங்கள் விலகி செல்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்களோ நீங்க என்ன பண்ணணுமா, நீங்க அவ்வளவாய் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமா, புத்தி சொல்ல வேண்டும். இங்கே தேவ நேரத்தில் சேருவதில் நாம் பிரியப்படுவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நிலை நிற்பதில் நாம் பிரியப்படுவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒருவர் என்ன பண்ணணுமா, நல்ல குட் கேரக்டர் குட் ஒர்க்கில் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக சபை கூடலை விட்டு விடுகிறதை போல நாமும் என்ன பண்ணக்கூடாதா, சபை கூடலை விட்டு விடக்கூடாது. இங்கே நாம் இந்த நாளில் நம் தேசத்தில் பார்க்கும்போது, இந்த உலக நாளில் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் பார்க்கிலும் இந்த அமெரிக்கா தேசம் என்பது அந்த தேசம் எப்படியான தேசமாக இருக்கலாம், ரொம்ப டாமினேட்டிங் நேஷனாக இருக்கான். அந்த அமெரிக்கா என்ற தேசம் எல்லா நாடுகளையும் என்ன பண்ணுகிறதா, டாமினேட் பண்ணுகிறதா. ஏன் இந்த தேசத்தில் டாமினேட் பண்ணுகிறது என்று நாம் சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால், அந்த தேசத்தில் மிகவும் ரொம்ப குறைவான பாப்புலேஷனாக இருக்கிறது. கொஞ்ச ஜனங்கள் உரிய இடங்களாக, பகுதிகளாக, ஸ்டேட்டுகளாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் எல்லா எக்யூப்மெண்ட்லேயும், யுத்தங்களில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், அவர்கள் தொழிலில் செய்கிற பிஸ்னஸ் ஒர்க்காக இருக்கலாம், அவர்கள் எல்லாவற்றிலும் பார்க்கலும் தேறினவர்களாக எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களை டாமினேட் பண்ணுகிறதாக, ஜனங்களை மட்டுமல்ல தேசத்தையே டாமினேட் பண்ணுகிறதாக இருக்கிற நாடு ஏன் அப்படி மாறி இருக்கிறது என்று நாம் யோசித்து சிந்தித்து பார்த்தோம் என்றால், இப்பொழுது நடக்கிறது போல அந்த தேசத்தின் பிரசிடென்ட் என்ன பண்ணுகிறாரா, சபைக்கு போகிறார், சபையின் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்.
தேவன் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு மீட்டிங்லையும் என்ன பண்ணுகிறாரா, முதலாவது ஜெபத்தை எடுக்கிறான். தேவன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. நான் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம், எங்கள் தேசத்தின் ஜனங்கள் நன்மைக்காக செய்கிறோம், நீங்கள் எங்கள் முன்பாக எங்கள் கோணலானவைகளை செம்மையாக்கி தாங்க என்று தேவனை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, முன்னே வைக்கிறார்கள். இதனால தான் அந்த தேசம் எப்படி இருக்கிறது, செழித்தோங்கி இருக்கிறது. பிற தேசங்களை என்ன பண்ணுகிறது, டாமினேட் பண்ணுகிறது. இந்த தேசம், அமெரிக்க தேசம் யாராவது ஒரு தேசத்தை பார்த்து சொல்லி யாராவது ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த தேசம் என்ன பண்ணும், அது அப்படியே கீழ்ப்படிந்து கொஞ்சம் முரண் பிடிக்கிறத போல பேசலாம், ஆனால் எதிர்க்கதா அப்படி இருக்குமே கண்டி அவர்கள் கடைசியில் பார்க்கும்போது அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியாக சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் கைகளை கோர்த்து நிறைவேற்றுகிற அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், பிற தேசங்களுக்கும் அதை ஆசீர்வாதமாக தேவன் எப்படி ராஜாக்களை உருவாக்குகிறாரோ, அதிபதிகளை உருவாக்குகிறாரோ, ஆளுகர்களை உருவாக்குகிறார்களோ, அவர்கள் எல்லாம் யாருக்கு நன்மையாக யாருக்குரிய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நாமும் என்ன பண்ணணுமா, ஒருவரை ஒருவர் நாம் என்கரேஜ் பண்ணி, நம்ம சபைக்குழுவில் வருகிறவர்களை நம்ம இன்னதான் அநேக காரியங்களிலே நம்ம சந்தித்து பேசுகிறோம். தேவையில்லாத காரியங்களை நாம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்று அநேக நேரங்களை நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரங்களில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நாம் சந்தித்து, நீங்கள் ஏங்க கடந்த வாரம் வரலை, எங்களுக்கு என்ன பலவீனமா, உங்களுக்கு என்ன காரணத்தினால நீங்கள் வரலை, நான் வெளியே போயிருக்கிறேன், இந்த காரியத்துக்காக போயிருந்தேன், அந்த தேவைக்காக போயிருந்தேன் என்று சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவர்கள் எழுத்த சொல்லுங்கள். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவையும் கூட கூட்டி தரப்படும் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் அவருக்காய் செபிங்க. சொல்லி செபிக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, பெரிய காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்யறது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே முழுமையாக இந்த 3 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு தேவன் நமக்கு திறந்த ஒரு புதிய வழியை உருவாக்குவதற்கு, புதிய வாசலை, ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சரீரத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு இருப்பதனால நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம். இதற்கு நம்மிடத்தில் என்ன வேண்டும், என்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால், நாம் சுத்த இருதயத்தோடு இருக்க வேண்டும். நாம் முழுமையான விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். நாம் ஒருபோதும் நெகிழ விடாமல், ஒருபோதும் அசைக்கப்படாமல் நாம் உறுதியான நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைப்போம் என்றால், கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம் என்றால், கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நாம் என்ன சொல்லணும், அநேகருக்கு இடத்துல அன்பு செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அநேக இடத்துல நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடும்படியாக அவர்களை தேற்றி அவருக்கு நல்ல ஜெபிக்கிற சகோதர சகோதரியாக நாம் மாறும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த 6 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெறுமையாக நான் கடந்து வந்து விட்டேன். இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளில் தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் நிச்சயமாகவே நான் சுதந்திரிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், இந்த வார்த்தைகள் எல்லாம் கைக்கொள்ளும். நம்ம சுத்த இருதயத்தோடு அநேகருக்கு உதவி செய்கிறவராக, அநேகரை தாங்குகிறவராக,
நேசிக்கிறவராக நாம் உண்மையாக கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா. அப்படியாய் கண்களை மூடி அன்பின் பரலோகத்து பிதாவே, நீர் எங்களோடு மட்டுமாய் பேசின உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பு, உம்முடைய தைரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேகரை தாங்குகிறவராக, அநேகரை ஏந்துகிறவராக, அநேகரை வழி நடத்துகிறவராக, அநேகர் கூறலை வெற்றி பெறுகிறார்கள். நாங்கள் உண்மையே உறுதியாய் பிடித்து கொண்டு, நாங்கள் நம்பிக்கையாய் கொண்டு உங்கள் மேலே எங்களுடைய யோசனைகளை, எங்கள் காரியங்களை எல்லாம் உம்மை கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் உம்முக்கென்று வாழுகிற ஜனங்களாக, உம்மிடத்திலேயே விசுவாசத்தை வைத்து காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களாக, ஒவ்வொரு பிள்ளைகளாக, ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தையும் கனமும் பெற்றுக்கொள்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றி இங்கே வந்திருக்கிற தரைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் அவிரமாய் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் சின்னுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.